ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஜெலி தமிழ். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நேற்று ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சௌமி, இந்த எலெக்ஷனை பற்றி நீ என்ன நினைக்கிற? எனக்கு ரிசல்ட் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் மேம். ஆனால் ஒன்று, ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா 118 தொகுதிகளில் தனி பெரும்பான்மை வச்சிருக்கணும். அப்படிதான் யாருமே வச்சிருக்கலையே மேம். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீ சொல்றியா? ஆமா மேம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா அந்த கட்சி 118 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அப்படி வின் பண்ணல அப்படின்னா யார் இப்ப லீடிங்ல இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு ஆளுநர் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்களுக்கு ஒரு 15 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு எத்தனை சீட்ஸ் தேவையோ அத்தனை எம்எல்ஏக்களை அவங்க சட்டசபையில வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் அவங்களால அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கான ஆட்சிக்கு போகும். இந்த குடியரசுத் தலைவருக்கான ஆட்சிக்கு போச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, திருப்பி ரீ எலெக்ஷன்ங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ் தொங்கு சட்டசபை அப்படின்னா. ஸோ கேட்டுக்கிட்டீங்களா, இதுதான் தொங்கு சட்டசபைக்கான ப்ராசஸ். ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத எங்களுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.